வாங்க, இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்வீட் செய்ய போகிறோன்னு. இந்த ஸ்வீட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வாங்க இன்றைக்கி குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் ஒரு குலோப் ஜாமுன் பாக்கெட் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது எந்த பிராண்டட் கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்குங்க. இதில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும், மாவு கட்டி கட்டியாக. அது எல்லாத்தையும் நல்லா கையில் அப்படியே எல்லாத்தையும் உடச்சி விட்ருவோம். உடச்சி விட்டு நான் பழையபடி அதை சலித்து ஒரு இன்னொரு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீனி போடுங்க. ஏற்கனவே அதில் ஸ்வீட் இருக்கும், இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன், அதோட ஒரு துளி உப்பு. ஏன்னா உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டு, அதுக்காக ஒரு துளி உப்பு. இதில் ஒரு துளி, அதாவது கையில் தொட்டு வைக்கிற அளவுக்கு, ஸ்பூன்லாம் மறந்தும் போட்டுறாதீங்க. இத்தினூன்னு ஒரு மாவுக்கு போடுற சோடாப்பு அது மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம மைதா மாவு இதில் கொஞ்சம் கலப்போம், அப்போ தான் அந்த உள்ளே வெள்ளையெல்லாம் வேகும், அதுக்காக. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மைதா மாவு, அதாவது ஒரு பாக்கெட்டுக்கு 2 ஸ்பூன் கணக்கு மைதா மாவு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அப்படியே நல்லா கலந்து விடுவோம். ஏற்கனவே நான் பால் வந்து காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரை டம்ளர் பாலில் பூரா பாலே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நல்லா கிளறுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற நல்லா உருண்டையாக வரும். கடைசியில் நெய் இருந்தாலும் சரி, ஆயில் இருந்தாலும் சரி ஊற்றி நல்லா பிணைஞ்சு இப்படி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஒரு சப்பாத்தி ஆட்டம்லாம் போட்டு பிணையாமல் சும்மா லேசாக அப்படி பூ போல் பிணைஞ்சிங்கனாலே போதும். அப்படி எண்ணெயெல்லாம் தொட்டு பிணைஞ்சதுக்கு அதுக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும். அப்படி சாஃப்டாக மாவே மெதுவாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அப்படி பிணைஞ்சு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். அதை ஊறினதை கொஞ்சமாக சின்ன சின்ன பாலாக எடுத்து அப்படியே உருட்டி அந்த விரிசல் இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 பேர் 3 பேர் இருந்தோம்னா ஒருத்தர் உருட்டை ஒருத்தர் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒருத்தராக இருந்தோம்னா எல்லாத்தையும் நல்லாவே உருட்டி வச்சுக்குங்க. உருட்டி வச்சு போடையில் என்ன செய்யணும், மறுபடியும் கொஞ்சம் லேசாக எண்ணெயோ நெய்யோ தொட்டு பழையபடி ஒரு 5 பாலாக தொட்டு உருட்டி அந்த விரிசல் கொஞ்சம் லேசாக வறண்ட மாதிரி இருக்கும், அது இல்லாமல் இப்போ அடுப்பில் நெய்யில் போடணும். பாருங்கள், எல்லா பாலையும் நான் உருட்டி வச்சுருக்கேன். ஒன்றுமே இப்போ லேசாக விரிசல் இருந்தாலும் நம்ம போடையில் விட்டுறதுனால விரிசல் வராது. இப்போ ஜீரா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஜீனியும் தண்ணியும் 2ஐயும் ஒன்றாலாம் போட வேணாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஜீனி போட்டால் போதும். தண்ணி இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு பாக்கெட்டு குலாப் ஜாமுன் மாவுக்கு 3/4 கிலோ ஜீனி, 1/2 லிட்டரு தண்ணி ஊற்றணும், 3/4 கிலோ ஜீனி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த இனிப்புக்கும் அதுக்கும் சரியாக இருக்கும். ஜீனி போட்டு நல்லா கிண்டி விடுவோம். ஜீனி வந்து நல்லா கரையணும். கரையவுமே எடுத்து ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது, தண்ணியாட்டம் இருக்கும் ஜீரா. இந்த கரையருக்கும் ஒரு 5 நிமிஷம் பழையபடி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம், ரொம்பையும் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஜீனியெல்லாம் ஆறுனப்போ பார்த்தா மேலே வெள்ளை வெள்ளையாக ஜீனியாட்டம் வந்துடும். அதனால் லேசாக கொதிச்சதுக்கப்புறம் அப்போ தொட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், லைட்டாக அப்படியே பிசு பிசுன்னு வரும். அப்போ அப்படி இருந்தாலே இதுதான் பதம். ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், இந்த லேசாக அப்படி இருந்தாலே போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே அந்த பதம் வந்துடும் உங்களுக்கு. 1/2 லிட்ரு தண்ணி ஒரு பாக்கெட்டுக்கு 3/4 கிலோ ஜீனி. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நான் ஒரு குலோப் ஜாமுன் கலர் பவுட்ரு இருக்குல்ல, அது ரெட் கலரில் இருக்கும், அந்த பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டு அந்த ஜீராவோட கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் நிறம் கிடச்சா தான் கொஞ்சம் பார்க்க குலோப் ஜாமுன் நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த நிறத்துக்காக அந்த குலோப் ஜாமுன் பவுட்ரு வந்து இது. அதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும், ரொம்ப ஊற்ற வேணாம். ஒருத்தவங்களுக்கு இந்த வாசம் பிடிக்காது. இந்த வாசம் பிடிக்காதவங்க ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ரோஸ் எசன்ஸு, ஏற்கனவே இந்த குலோப் ஜாமுன் பவுடர்லேயே ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவர் வாடை இருக்கும், இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்களேன், இந்த ஜீரா பார்த்தாலே எப்படி இருக்குன்னு. அப்படி ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பொரிப்போன்னு பார்க்கலாம். அந்த பாத்திரம் சூடாகவும் நான் ஒரு 200 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் இருந்துச்சு, 200 கிராம் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த நெய் வந்து பத்தாது, ஒரு பாக்கெட்டுக்கு 200 கிராம் நெய் பத்தாது, அது உருண்டை முங்காது. அதனால் ஒரு 25 கிராம் டால்டா இதோட சேர்த்துக்கிறேன்.
அது நெய்யில் போடையில் இந்த உருண்டை முங்குற மாதிரி இருக்கணும், அப்போ தான் வெடிக்காது. இல்லாட்டி லைட்டாக வெடிக்கிற மாதிரி வெந்து வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நல்லா காயட்டும். அப்படி ஸ்லோவாகவே வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அப்படி சிம்மிலே தான் வச்சு வறுக்கணும். அதுக்கடையில் நான் அந்த உருண்டையை நெய் தொட்டு 5 உருண்டையாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் லேசாக காஞ்சிருச்சு, அதில் இந்த உருண்டை அப்படியே போடுவோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வறுக்கணும். நல்லா வறுப்போம். நல்லா வேகுது. அப்படி என்ன தான் நீங்கள் கிண்டி விட்டாலும் அது ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த மைதா மாவு ஏன் போடுறோன்னா, இந்த இது போடுறதுனால உங்களுக்கு ஒன்றுமே அப்படி என்ன தான் கிண்ணாலுமே இருக்குது. இதே இது சாதாரண ஒரு குலோப்ஜான் பவுடர் பாக்கெட் மட்டும் போட்டுதோம்னா ரொம்ப பக்குவமாக கிளறணும். ஜீராவில் இப்போ கிண்டையிலையுமே பக்குவமாக கிளறணும். இப்போ ஜீராவில் போட்டதுக்கப்புறமே ரொம்ப கொஞ்சம் கொலன்னு இருக்கும், எடுக்கையில் உடஞ்சிரும். இப்போ இந்த மைதா மாவு கலந்ததுனால உருண்டை உடையவே உடையாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும், வெடிக்கவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். நல்ல கலர் வந்துருச்சு. இந்த பொன் நிறமாக வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஜீராவில் போட்டுடலாம். இது வந்து அரை மணி நேரம்லாம் உருண்டுலாம் கணக்கு இல்லை. நீங்கள் எல்லா உருண்டையும் பொரித்து போடுறதுக்குள்ளேயே இந்த குலோப்ஜாமுன் வந்து நல்லா ஊறிடும். இது வந்து பாருங்களேன், இப்போ மைதா மாவு போட்டதுனால இது என்ன தான் கரண்டி விட்டு எடுத்தாலுமே இது உடையாது. இப்போ பஸ்ஸுகளெல்லாம் போகிறோம், ஊர்களுக்கு போகையிலாம் இந்த ஒரு பாக்கெட் மாவு மட்டும் போட்டிங்கன்னா ஊர்களுக்கு போகையிலே அது பூரா குடஞ்சி அப்படி கூழ் மாதிரி ஆயிரும். இந்த மைதா மாவு போட்டதுனால அது உடையாமல் இந்த உருண்டை அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு தட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இதை கட் பண்ணி பார்த்தா அது அப்படியே இருக்குது பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு. குலோப்ஜான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள்.